ஷூட்டிங் ஸ்பாட்டில் மக்கள் பார்த்திங்கன்னா அங்கங்கே நடந்துகிட்டு இருக்காங்க. அது மட்டும் தான் நமக்கு தெரியுது. ஸோ நம்மளே காய்ஸ் இந்த சைடு சும்மா வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடம் இருக்குது. ஸோ கீழே இறங்கி போகிறதுக்கு தெரியுதுங்களா? இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம இறங்கி உள்ளே போயிடலாம். ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நான் உள்ளே வந்துட்டேன். ஸோ பார்த்துக்கோங்க காய்ஸ், இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பயக்கரா ஃபால்ஸ் உள்ளே ஹலோ காய்ஸ், இப்போ நம்ம எங்கே வந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா தொட்டபெட்டா போயிட்டு பார்த்து முடிச்சுட்டு ஸோ சாக்லேட் வாங்கலாம்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சாக்லேட் ஃபேக்ட்ரிக்கு வந்திருக்கோம். ஸோ இங்கே வாங்கிட்டு அடுத்து நம்ம எங்கே போக போகிறோம்னா பயக்கரா ஃபால்ஸ். ஸோ நம்ம அங்கே தான் போக போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம போயிட்டு உள்ள சாக்லேட் வாங்குவோம் காய்ஸ், சாக்லேட் ஃபேக்டரி. ஸோ நம்ம போகலாம் காய்ஸ் உள்ள. வெல்கம்ஸ் யூ. டக்குன்னு சாக்லேட் வாங்கிட்டு நம்ம கிளம்புறோம் காய்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு கிளான்ஸ் காமிச்சிட்றேன் கடைக்குள்ளே என்னென்னலாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு. பார்த்தீங்களா இந்த மாதிரி நிறைய சாக்லேட்டுங்க இருக்குது. ஸோ ரேட்டு எவ்வளோன்னு என்னன்னு தெரியல. நம்ம வந்து பார்த்திங்கன்னா 2 டிஃப்ரெண்ட்டான சாக்லேட் 100 கிராம் வாங்கியிருக்கோம். ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒயிட்டும் இந்த நட் மில்க். ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா 100 கிராம் நம்ம வாங்கியாச்சு கைஸ். ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா பேக் பண்ணிட்டாங்க. ஸோ இது மொத்த பில்லு வந்து பார்த்திங்கன்னா இருக்குது, தனித்தனியாக இருக்குது. எவ்வளோ வந்து பார்த்திங்கன்னா 7345 ரூபா ஆகுது கைஸ். தனித்தனியாக வந்து பார்த்திங்கன்னா பிரிச்சுட்டாங்க. பிரித்து இது மேலேயே பார்த்திங்கன்னா பில்லு போட்டு ஓட்டிட்டாங்க. ப்ரோ நீங்கள் தானே ப்ரோ 7345 ரூபாய்க்கு வாங்குது வேலை ட்ரீட்டு 7000 ரூபாய்க்கு ட்ரீட்டு. வேறு லெவலு ப்ரோ. ஆஹா இல்லை, இதை பார்த்தாலே தெரியுது. எங்கே ஊரில் போயிட்டு கடை வைக்கிற மாதிரி இவ்வளோ வாங்கிட்டீங்களே எல்லாருக்கும். வேறு லெவலு ப்ரோ, சூப்பர் ப்ரோ. நீங்கள் பார்த்தீங்களா கைஸ் 7500 ரூபாய்க்கு வாங்கினாங்களே, தனித்தனியாக வந்து பார்த்தீங்கன்னா வச்சுட்டாங்க. ப்ரோ இது நீங்கள் வாங்கண்டா வேறு லெவலு ப்ரோ. எவ்வளோ ப்ரோ அதோட ஒர்த்து மட்டும்? 900. ஓகே காய்ஸ், பயக்கரா ஃபால்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா 1 கிலோமீட்டர் தான் இருக்குது. ஸோ போகிற வழியில் தான் இந்த ஒரு டேமை பார்த்தேன் காய்ஸ். பயக்கரா ஃபால்ஸுக்கு போகிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வீடியோவில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நல்லா கலராக இருக்குது பார்த்தீங்களா. அந்த ஒரு வீடு மட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப பழமையான வீடு போல். பகரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா காலி ஆகிட்டு இருக்குது காய்ஸ். இன்னும் 1 கிலோமீட்டர் இருக்குது காய்ஸ் பயக்கரா ஃபால்ஸுக்கு. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இங்கேயே வண்டி விட்டுட்டோம். ஸோ ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா வண்டி விடுறதுக்கு அங்கே இடம் இருக்குமா என்னன்னு சொல்லிட்டு தெரியல. வண்டி விட்டுட்டு பார்த்திங்கன்னா ஒருத்தர் இறங்கி வரார்ல. ஸோ அது வழியாக நம்ம மேலே ஏறி போக போகிறோம். ஸோ நம்ம ஸ்ட்ரைட்டாக மேலே போவோம் காய்ஸ். மேலே ஏறுற வழி பார்த்திங்களா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ சைடில் வந்து பார்த்திங்கன்னா ரோடு, இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறுக்கு பாதை மாதிரி. ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ஷார்ட்கட்டுன்னு கூட சொல்லலாம். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இந்த ரோடு வழியாக போகிற வண்டி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சுற்றிட்டு இப்படி தான் வரும். நம்ம இங்கே இறங்கிட்டுனா அப்படியே ஏறிடலாம்ல. ஓகே நம்ம போவோம். இந்த இடத்துல போட்டுருக்கு பாருங்க காய்ஸ், அருவிக்கு போகும் வழி 8:30 5:30 வரைக்கும் பயக்கரா ஃபால்ஸ். அந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா நடந்து அப்படி போகிறாங்க. எனக்கு தெரிஞ்ச அந்த ஒரு கேப் இருக்குல்ல கைஸ். ஸோ அங்கே தான் இருக்குன்னு நினைக்கிறேன் அருவி. இங்கே போர்டு வச்சுருக்காங்க பாருங்க கைஸ், பயக்கரா அருவி. ஸோ இந்த சைடு தான் போகணும். நான் உங்களை அங்கேயும் போர்டு காமிச்சிருப்பேன், இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா காட்டுறேன். இங்கே பார்த்தீங்களா பாதெல்லாம் பார்த்தீங்களா, இந்த சைடு ஒரு ரோடு போகுது, இந்த சைடு ஒரு ரோடு போகுது. ஆனால் ஒன்று கூட நேராகவே போகல கைஸ். ஸோ அந்த லேண்ட்ஸ்கேப்புக்கு தகுந்த மாதிரி வளைஞ்சு தான் போகுது. இப்படி போனால் தான் கரெக்டாக இருக்கும். ஓகே, எல்லோரும் பார்த்துட்டு வராங்க போல் கீழே. நம்ம போகிறோம், தண்ணி இருக்குதா என்னென்னு கூட தெரியல. ஸோ போவோம், போய் பார்த்தா தான் தெரியும். அந்த சைடு வருது பார்த்தீங்களா தண்ணிலாம், அதை தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபால்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இன்னும் கிட்டே போனால் தான் தெரியும் ஃபால்ஸ் மாதிரி இருக்குதா எப்படி இருக்குது என்னன்னு சொல்லிட்டு. டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா 30 ரூபா. ஸோ 30 ரூபா கொடுத்து டிக்கெட் வாங்கியிருக்கோம். அதுக்கு ஒர்த்தாக இருக்குமா என்னன்னு சொல்லிட்டு தெரியல. ஓகே, இருந்தாலும் போவோம். இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வேஸ்ட்டாக போயிட்டு இருக்குது. தமிழ்நாடு ஃபாரஸ்ட் பயக்கரா ஃபால்ஸ். இங்கே பாருங்கள் கைஸ், பாருங்க அந்த ஒரு ஜூஸ் கேனா, ஃப்ரூட்டி ஜூஸ் கேனை எடுத்துகிட்டு போகுது. கீழே நல்லா போகலாம் போல கைஸ். பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்குது. நம்ம அப்படியே இறங்கி போவோம். வெயில் அடிக்குது, அதுக்கேற்ற மாதிரி காற்று வந்து பார்த்திங்கன்னா ஜில்லுன்னு அடிக்குது. அங்கே போகிறோங்க கைஸ், உங்களுக்கு தெரியுதுங்களா இங்கேருந்து எருமை மாடு குளிக்குதுங்க. எருமை மாடு கூட இல்லை கைஸ், அது வந்து பார்த்திங்கன்னா பைசன்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான் அது. இறங்கும்போது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும், ஏறும்போது தான் எப்படி ஏற போகிறோன்னு சொல்லிட்டு தெரியல கைஸ். ஃபஸ்ட்டு இறங்கிடுவோம், அதுக்கப்புறம் ஏறும்போது யோசிச்சிக்கலாம். சைடில் வந்து போவோம் கைஸ், படிக்கட்டில் போனால் லேட் ஆகும். அப்படியே சைட்லேயே இறங்கி பார்த்துருவோம். கைஸ் ஃபால்ஸுன்னு சொன்னாங்க,
ஒரு அருவி மாதிரி தான் இருக்குது. அருவி மாதிரி கூட இல்லை, நம்ம அந்த தண்ணிங்கெல்லாம் போகல. ஸோ அந்த மாதிரியான ஒரு இடம் மாதிரி தான் இருக்குது. இருங்க, தெரியுதுங்களா உங்களுக்கு? இங்கேருந்து இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க பயக்கரா ஃபால்ஸ்ன்னு. அந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கீழே போகலாம் போல். ஸோ நம்ம போவோம். அப்படி இந்த மரம் பார்த்திங்களா கைஸ், வெள்ளை கலரில் பூச்சி பிடிச்சி ஒரு மாதிரி இருக்குது பாருங்கள். நம்ம எங்கேருந்தோ போய் இறங்கிட்டு இருக்கிறோம். ஸோ இறங்குவோம். சைடில் பார்த்திங்களா மரங்கள்லாம் வச்சுருக்காங்க, ஆனால் அது வெயிலுக்கு வரலையே என்னன்னு சொல்லிட்டு தெரியல. இப்படியே இறங்கிடுவோம். இதோ இருக்குது பாருங்கள் அந்த இடத்துல உங்களுக்கு தெரியுதுங்களா? இருங்களா நான் ஜூம் பண்ணுறேன். தெரியுதுங்களா கைஸ்? பைசன் அங்கே வந்து பார்த்திங்கன்னா குளிக்குது. ஸோ குளிச்சுட்டு அது வந்து பார்த்திங்கன்னா அந்த சைடுக்காக ஏறுது, மேலே ஏறி போகுது பார்த்தீங்களா? தெரியுதுங்களா? அது தலை மட்டும் வெளியே தனியாக தெரியுது பாருங்கள். நல்லா வெயிலுக்கு எதமாக குளிக்குதுங்க. இன்னும் எவ்வளோ தூரம் போகணும்னு தெரியல கைஸ். போவோம். இப்படி தான் கைஸ் இருக்குது. நம்ம சின்ன சின்ன ஃபால்ஸ் மாதிரி தான் இருக்குது. அது பார்த்தீங்களா? சின்ன சின்னதாக வந்து விழுதுங்களா? இப்படி தான் போல். இதோ இந்த ஒரு சில இடத்துல தான் நின்று அந்த ஷூட்டிங் அதெல்லாம் எடுத்தாங்க போல். நல்ல ஃபேமஸான ஃபால் தான் பயக்கரா ஃபால்ஸ். தண்ணி வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக வந்துருந்தால் நல்லா இருந்திருக்கும். ஸோ கம்மியாக வருது, அதுதான் இங்கே மைனஸ்ஸு. மீனுங்களாம் இருக்கிற மாதிரி தெரியல கைஸ். தண்ணியே கம்மியாக தான் இருக்குது. மீனுங்க எப்படி இருக்கும்? ஓகே, அந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு செட்டிங் ஏரியாவா, அந்த மாதிரி ஒரு நிழல் கூட மாதிரி செட் பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே பார்த்தீங்களா கைஸ், இந்த சைடு போர்டே போட்டிருக்காங்க நோ ஸ்மோக்கிங்னு. ஸோ அதனால் இங்கே இந்த இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் தடை பண்ணியிருக்காங்க. இங்கேருந்து ஓரளவுக்கு உங்களுக்கு நல்லா தெரியும் பாருங்கள். தெரியுதுங்களா? இருங்களேன், அது அந்த ஒரு இடத்துல வருதுங்களா? நான் ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ நல்லா தெரியுது பாருங்கள் கைஸ். பயக்கரா ஃபால்ஸ் பார்க்கணும்னா பார்த்துக்கோங்க, அதுதான். ஸோ அது அந்த தண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா கீழே வரைக்கும் போகுது. தெரியுதுங்களா? அந்த ஒரு குட்டை மாதிரிலாம் தேங்குது. ஸோ அங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நின்றுட்டு இருக்காங்க. நம்ம அந்த இடத்துக்கு போவோம். இப்படி தான் இறங்கி போனோம் போல கைஸ். ஸோ ஒரு ஆள் நடக்கிற மாதிரி தான் இருக்குது. இறங்குவோம். இங்கே ஓரளவுக்கு தண்ணி தெரியுது கைஸ். அந்த நீரோட்டம் வர்றது நல்லாவே தெரியுது. நம்ம போவோம். 30 ரூபா கொடுத்து வந்ததுக்கு இதையாச்சும் பார்ப்போம். ஸோ பார்த்துக்கோங்க கைஸ், இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பயக்கரா ஃபால்ஸ். உள்ளே விட்டு இருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். ஸோ அந்தளவுக்கு சேஃபாக என்னன்னு சொல்லிட்டு தெரியல. சேஃபாக இருக்கிற மாதிரி தான் கைஸ் இருக்குது. உள்ளே விட்டுருக்கலாம். அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஆபத்தானது மாதிரிலாம் இல்லை. சும்மா அங்கெல்லாம் உக்காந்து நின்று குளித்தோன்னா சூப்பராக இருக்கும். ஸோ தண்ணி இன்னும் அதிகமாக வந்தால் பார்க்கறதுக்கே வேறு லெவலாக இருந்திருக்கும் கைஸ். அந்த ஒரு இடத்துலலாம் நின்றுட்டு நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா படத்தில் ஷூட்டிங்லாம் எடுத்திருக்காங்களாம். ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்ப ஃபேமஸ் ஆகிருக்கு. ஸோ கைஸ், பயக்கரா ஃபால்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது. ஸோ அந்த இடத்துலேருந்து வருது, அப்படியே இது வழியாக போகுது. ஸோ இப்படி தான் கைஸ் இருக்குது. நம்ம வந்து பார்த்திங்கன்னா அடுத்து வேறு ஒரு இடத்துக்கு நம்ம போகிறோம். ஸோ அதே வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் நான் ஜாயின் பண்ணிடுறேன். ஸோ வாங்க கைஸ் அந்த இடத்துக்கு போவோம். கீழே வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ செங்குத்தாக இருக்குது. ஸோ இது மேலே தான் ஏறி வந்தேன். பா எப்படி இருக்குது பாருங்கள். நல்ல வெயில், சரியான வெயில் அடிக்குது. அங்கே பாருங்க கைஸ், அந்த கட்டையை உருட்டி விட பார்த்துன்னு இருக்கிறார் அவரு. நம்ம வந்து பார்த்திங்கன்னா மயக்கரா போட் ஹவுஸ் போகலான்னு நினச்சது. ஸோ நமக்கு போட்டிங்க்கு என்னென்னு தெரியல. ஸோ நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா ஊட்டி வந்து போட்டிங்கே போக முடியல. ஸோ நம்ம வந்து இப்போ எங்கே வந்திருக்குன்னு பார்த்திங்கன்னா ஷூட்டிங் ஸ்பாட். ஸோ ரொம்ப ஃபேமஸான இடம்னு கூட சொல்லலாம். எப்படி இருக்க போதுன்னு தெரியல. எனக்கு ஃப்ரெண்டில் இருந்து பார்க்கறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாலைவனம் மாதிரி தான் தெரியுது. ஸோ எல்லோரும் மேலே ஏறுறாங்க, மேலே ஏறினா தான் தெரியும். ஸோ நம்ம போவோம். இந்த ஊட்டி வந்தாலே இது தாங்க ஃபேமஸ். நீங்கள் அங்கங்கே வந்து பார்த்திங்கன்னா ஹார்ஸ் ரைடிங் பார்க்கலாம். ஸோ ஹார்ஸ் ரைடிங் வந்து பார்த்திங்கன்னா மேஜராக இங்கே வந்து அட்ராக்ஷன், டூரிஸ்ட் அட்ராக்ஷன் சொல்லலாம். ஷூட்டிங் ஸ்பாட்டை போகிறதுக்கான வழி பார்த்திங்கன்னா இது தாங்க. அங்கே தெரியுதில்ல உங்களுக்கு ஒரு இது மாதிரி பச்சை கலரில். ஸோ அது வழியாக தான் வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸ், அதுக்குள்ளே தான் நம்ம போகணும். இந்த சைட்லலாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கடைங்க தான். நம்ம சாப்பிட்ற நம்ம டிஃபன் ஐட்டம்லாம் இல்லை, ஸ்நாக்ஸ் மாதிரி. அதாவது இந்த சோளம், பஜ்ஜி, போண்டா, பிரெட் ஆம்லெட்டு. ஸோ அந்த மாதிரியான கடைங்க தான் இருக்குது. இங்கே வச்சுருக்காங்க பாருங்கள் கைஸ், வெல்கம். நான் கூட அதை சொல்லிட்டேன். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸிட், இதுதான் வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸ். ஸோ இது வழியாக தான் நம்ம போகணும். அந்த இடத்துல வந்து பார்த்திங்களா அங்கே வந்து என்ட்ரி வாங்கணும் போல், அதாவது என்ட்ரி டிக்கெட் வாங்கணும். ஸோ கைஸ் நம்ம வந்து பார்த்திங்கன்னா டிக்கெட்டை வாங்கியாச்சு. ஸோ இது வழியாக தான் நம்ம போகணும். அங்கே டிக்கெட்டு காட்டணும் போல் கைஸ். அங்கே டிக்கெட்டை காமிச்சிட்டு அப்படியே நம்ம உள்ளே போக வேண்டியதாங்க. ஒருத்தர் தாங்கிறாரு செக்கிங்க்கு.
பாருங்கள் கைஸ், இந்த மாதிரியான ஒரு பாலைவனத்தை நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. ஏன்னா இது பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் ஸ்பாட்டாக. இங்கே தான் என்ன ஷூட்டிங் எடுப்பாங்கன்னு எனக்கு ஒன்றும் தெரியல கைஸ். ஷூட்டிங் ஸ்பாட்டில் மக்கள் பார்த்திங்கன்னா அங்கங்கே நடந்துகிட்டு இருக்காங்க, அது மட்டும் தான் நமக்கு தெரியுது. ஸோ நம்மளே இப்போ அதை தான் பண்ண போகிறோம். ஸ்ட்ரைட்டாக மேலே ஏற போகிறோம். மேலே ஏறிட்டு அங்கேருந்து வியூ பார்க்க போகிறோம். பார்த்துட்டு திரும்பி கீழே இறங்க போகிறோம். ஸோ இது ஸ்ட்ரெயிட்டாகவே போட்டுருக்கலாம் கைஸ். ஆனால் இவங்க வந்து பார்த்திங்களா வளைஞ்சி நெளிஞ்சு போகிற மாதிரி தான் வச்சுருக்காங்க. இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்ல கைஸ். வெயில் வந்து பார்த்திங்கன்னா சரியான வெயில் கைஸ், அந்த சைடில் இருந்து அடிக்குது. ஸோ நம்ம அப்படியே மேலே ஏறுவோம் பொறுமையாக. கீழே பார்த்தீங்களா இறங்கிட்டே இருக்காங்க, ஏறிட்டே இருக்காங்க. நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் ஏறி ஆகணும். காற்று ஓரளவுக்கு பரவாயில்ல கைஸ், காற்று ஓரளவுக்கு அடிக்குது, அவ்வளோதான். ஸோ மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துலலாம் அப்படியே பனிமூட்டை இருக்குமா கைஸ். ஸோ அதுக்காக தான் இது ஷூட்டிங் ஸ்பாட்டுன்னு பேர் வச்சாங்களா என்னன்னு சொல்லிட்டு தெரியல. ஆமாம், ஆனால் அவங்க சொன்னாங்க, கேட்டதுக்கு சொன்னாங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பனி வந்து பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாக மூடிடுமா. ஸோ அப்போ நமக்கு எப்படி ஃபீல் ஆகும், நம்ம ஒரு மேகத்துக்குள்ளே இருக்கிற மாதிரி தானே ஃபீல் ஆகும். அதனால தான் கைஸ் இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. ஆனால் நம்ம வந்துருக்கிறது ஒரு ஈவினிங் டைமில் பனியை பார்க்க முடியுமா, இல்லையே. இங்கே பாருங்கள் கைஸ், மேலே இருந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். பாதி தான் வந்திருக்கேன், இன்னும் பாதி போக வேண்டியது இருக்குது. இருந்தாலும் அப்படியே காட்டுறேன். ஃபுல் மலை உங்களுக்கு கவர் ஆகுது பாருங்கள், தெரியுதுங்களா. அங்கே ஒரே ஒரு சின்ன சேர் மட்டும்தான் இருக்குது. ஸோ மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா மலைங்க தான், ஃபுல்லாக கவர் ஆகுது பாருங்கள். இதுதான் கைஸ் இருக்குது ஷூட்டிங் ஸ்பாட். வெறும் மலை தான், ஆனால் இந்த மலைக்கு ஏன் ஷூட்டிங் ஸ்பாட்டுன்னு பேர் வச்சாங்கன்னு தெரியல. ஸோ நம்ம போவோம், அப்படியே மேலே ஏறுவோம். எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோஸ் எடுக்கிறாங்க. ஸோ கைஸ் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஷூட்டிங் ஸ்பாட். ஸோ அந்த மலைக்கு மேலே வந்துவிட்டோம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதுல ரொம்ப ஹைட்டான இடம். எதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெயில் நல்லா பளிச்சுன்னு அடிக்குது கைஸ். ஸோ நான் சுற்றி காட்டுறேன் எப்படி தான் இருக்குன்னு பாருங்கள். இந்த ஹைட்லேருந்து பார்த்தாக்கா எந்த அளவுக்கு வியூ தெரியுதுன்னு பாருங்கள். அப்படியே பாருங்கள் கைஸ், ஒரு கிளான்ஸ் அப்படியே காட்டுறேன் பாருங்கள். அங்கே பார்த்தீங்களா வடக்கர்கள் டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க கைஸ். நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஷூட்டிங் ஸ்பாட் ஃபுல்லாக நான் அங்கே சுற்றி காமிச்சிட்டு இருப்பேன். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பைன் ஃபாரஸ்ட்டா. ஸோ அங்கே தான் நம்ம போக போகிறோம். ஸோ நம்ம போகிறதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அங்கே க்ளோஸ் பண்ணிவிடுவாங்களா என்னென்னு சொல்லிட்டு கூட தெரியல. இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அங்கே போயிட்டு பார்ப்போம் எப்படி தான் இருக்குன்னு சொல்லிட்டு. கைஸ் மேகத்தை பார்த்தீங்களா கைஸ், ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து மேலே. ஸோ கரெக்டாக வெயில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மேகத்துக்கு பின்னாடி போயிடுச்சு. ஸோ அதிலிருந்து வந்து வர ஒளி வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அங்கங்கே அடிக்குது கைஸ். ஸோ சிதறல் அடிக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலாக இருக்குது. பார்த்தீங்களா அப்படியே நம்ம கீழே அப்படியே பளிச்சுன்னு அடிக்குது பார்த்தீங்களா கைஸ். நம்ம வந்து பார்த்திங்கன்னா மேலே இருந்து கீழே இறங்கிட்டோம். ஸோ நான் உங்களுக்கு இந்த போர்டு சரியாக காட்டலையே பாருங்கள், இப்படி தான் இருக்குது. ஸோ நம்ம அப்படியே அந்த எக்ஸிட் காட்டுறதுல அது வழியாக வெளியே போயிட்டு அடுத்து நம்ம பைன் ஃபாரஸ்ட் போகலான்னு இருக்கோம். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனில் இருக்கா க்ளோஸில் இருக்கான்னு சொல்லிட்டு தெரியல. ஆனால் இப்போயே வந்து பார்த்திங்கன்னா டிராஃபிக் பயங்கரமாகிட்டு இருக்குது கைஸ், தெரியுதுங்களா உங்களுக்கு. ஸோ அப்படியே நிற்கிது பாருங்கள், வண்டி நின்னபடியாக தான் இருக்குது. இங்கே கேப் இருக்குது, ஏன் இவர் லேட்டாக போகிறாருன்னு தெரில. ஓகே நம்ம போவோம் கைஸ். நம்ம கடைசியாக பார்க்க வேண்டியதானே பைன் ஃபாரஸ்ட். ஸோ அங்கே தான் நம்ம போயிட்டு இருக்கோம். ஸோ இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 5:45 ஆகுது கைஸ். ஸோ நமக்கு தெரியல அங்கே போனால் அங்கே ஓப்பனில் இருக்கா என்னென்னு கூட நமக்கு தெரியல. இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம போயிட்டு இருக்கோம். ஸோ எனக்கு முன்னாடி தான் இருக்குது அந்த பைன் ட்ரீஸா. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு முன்னாடி தான் இருக்குது, நம்ம போவோம். இது பாருங்கள் கைஸ், பைன் ஃபாரஸ்ட். இதுக்குள்ளே தான் நம்ம போகணும். ஸோ உள்ளே என்ட்ரி விடுவாங்களா என்னன்னு சொல்லிட்டு தெரியல, டைம் வேறு ஆகிருச்சு. ஸோ மேபி விடுறதுக்கான வாய்ப்பு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. இருந்தாலும் நம்ம ட்ரை பண்ணுவோம் கைஸ். இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடம் இருக்குது. ஸோ கீழே இறங்கி போகிறதுக்கு தெரியுதுங்களா. இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம இறங்கி உள்ளே போயிடலாம். ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நான் உள்ளே வந்துட்டேன். ஸோ இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே அலோடு இல்லை, நம்ம போவேணாம். நம்ம வண்டியும் பார்த்திங்கன்னா சொல்லிட்டு இருக்கே வருது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இங்கே இருப்போம். ஒன்றும் இல்லை கைஸ். ஸோ இந்த மரங்கள் தான் இருக்குது பார்த்தீங்களா, சுற்றி வந்து பார்த்திங்கன்னா இந்த மரங்கள் தான் இருக்குது, வேறு எதுவும் இல்லை. அங்கே பார்த்தீங்களா அங்கேயே இறங்கிட்டு இருக்காங்க. ஸோ இது வழியாக வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போயிட்டாங்க என்ட்ரி கொடுக்காமலே. நல்லா இருக்குது கைஸ். இந்த மாதிரி போகிறது கொஞ்சம் த்ரில்லிங்காக தான் இருக்குது, ஆனால் மாட்டினா தான் கொஞ்சம் நல்லா இருக்காது கைஸ். உள்ளே வந்து பார்த்திங்கன்னா பைன் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே இப்படி தான் இருக்குது. ஸோ எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா வெளியே தான் பார்த்திங்கன்னா வந்துட்டு இருக்காங்க. ஸோ உள்ளே வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ் ஆகிடுச்சு, நம்மளால் போக முடியல. இங்கே தடுப்பு இருக்குது, இருந்தாலும் நம்ம போகலாம். போயிட்டு அங்கே மாட்டி யாராச்சும் கேட்டாங்கன்னா அது கொஞ்சம் நல்லா இருக்காது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்தே பார்த்துக்கோங்க. பைன் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே வந்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ ஒன்றும் இல்லை, நம்ம அந்த மரத்துக்குள்ளே நடக்கிற மாதிரி இருக்கும். சுற்றி வந்து பார்த்திங்கன்னா மரங்களாக இருக்கும், அவ்வளோதான் பைன் ஃபாரஸ்ட். ஸோ கைஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நம்ம வந்து பைன் ஃபாரஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மூடிட்டாங்க. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம 4 இடத்துக்கு போனோம். ஸோ எங்கெங்கே வந்து பார்த்திங்கன்னா தொட்டபெட்டா, மைக்ரா ஃபால்ஸு, ஸோ ஷூட்டிங் ஸ்பாட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பைன் ஃபாரஸ்ட். ஸோ பைன் ஃபாரஸ்ட்டை மட்டும் தான் நம்மளால் பார்க்க முடியல. ஸோ நீங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அவ்வளோதாங்க இந்த வீடியோ பிடிச்சி.